Hello everybody. I am Dr. Sagaya Prince, Associate Consultant in the Department of Internal Medicine, Rela Hospital. இப்போது ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து வெளியே சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்கும் இருக்குது இல்லைங்களா? அதாவது வெளியேருந்து ஃபுட்டு வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இப்போது பார்சல் பண்ணுறது பெரும்பாலான ஹோட்டல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஸ்போசபிள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் தான் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல தான் இந்த ஃபாயில் பேப்பர், அலுமினியம் பேப்பர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பெரும்பாலான மெஜாரிட்டி ஆஃப் த ஹோட்டல்ஸ் தே யூஸ் ஒன்லி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ். ஸோ அது யூஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்றத பற்றி தான் இப்போது ஒரு சின்ன தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளாஸ்டிக் அப்படின்ற வேர்டு அப்படின்னு கேள்விப்பட்டாவே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரக்கூடியது என்னென்னா, பிளாஸ்டிக் காசஸ் கேன்சர் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கேன்சருன்றது நம்ம பார்சல் பண்ணுற இந்த பிளாஸ்டிக் பொருள் மூலமாக வருமா வராதா? ஸோ சரி, ஃபுட்டு வந்து பார்சல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஹாட்டான கடாயிலிருந்து எடுத்து தான் போடுறாங்க. ஸோ அந்த ஃபுட் வந்து ஹாட்டாக இருக்கிற சமயத்தில் இந்த பிளாஸ்டிக்கில் போடுறதுனால டெஃபினட்டாக சில மைக்ரோ பார்ட்டிக்கல் லெவல் எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. அதை வந்து டினை பண்ணவே முடியாது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் எல்லாமே கிரேடட் பிளாஸ்டிக்ஸ் தான். கிரேட் 1, கிரேட் 2ன்னு சொல்லிட்டு கிரேடட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ அது வந்து ஒரு செட் ஆஃப் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் அதால் தாங்க முடியும். அந்த டெம்பரேச்சர் தாண்டி எது இருந்தாலுமே அது வந்து உருக ஆரம்பிக்கும். அது நம்ம கண்பட உருகிறது தெரியல அப்படின்னாலுமே அந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் லெவலில் டெஃபினட்டாக அதை வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிக்குது. அது எங்கே போகுது? சூடாக இருக்கிற நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு உள்ளே தான் போகுது. ஸோ இதையுமே ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ரிசர்ச்டாக பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் எல்லாத்துக்குமே அவைலபிளாக இருக்குது. இந்த டிசால்வ்டு பிளாஸ்டிக் இன் த ஃபுட் ஆன் லாங் டேர்ம், அதாவது வருஷ கணக்காக இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கவங்களுக்கு கேன்சர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமன் லைஃப் எரால யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து ரொம்ப அதிகமாகவே போயிடுச்சு. ரொம்ப அதிகம்னா இப்போ பிளாஸ்டிக் இல்லை அப்படின்னா நம்மளால் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டோம். ஸோ இந்த எரா ஆஃப் பிளாஸ்டிக் இன்க்ரீஸ் ஆக யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் இன்க்ரீஸ் ஆக டிசீசஸ், ஆல் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ், பிளாஸ்டிக் அதாவது இன்ஃபர்டிலிட்டி டிசீசஸ்லேருந்து ஆஸ் வெல் அஸ் கேன்சர்லேருந்து அதிகமாகிட்டே தான் வந்துருந்துச்சு. இது மட்டுமே ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தெர் ஆர் மல்டிஃபேக்டோரியல் ரீசன்ஸ் அவைலபிள். பட் திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ரீசன்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஃபுட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு எஸ்எஸ் பாத்திரமாக, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட குடிக்கிற தண்ணி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சு குடிக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஃபுட்டுமே. ஸோ சூடான விஷயம் எதுவுமே பிளாஸ்டிக்கில் கான்டாக்டில் வருது அப்படின்னா அதோட செட் டெம்பரேச்சர் மேலே இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் டிசால்வ் இன் டு த ஃபுட். ஸோ அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம், அது உள்ளே போகுது. சில விஷயங்கள் நல்லது, மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் கெட்டது. ஃபுட்டு மட்டும்தான் நல்லது. அந்த ஃபுட்டு மேலே ஒட்டிகிட்டு இருக்க அந்த மைக்ரோ பார்ட்டிகல் பிளாஸ்டிக்கல்ஸ் எல்லாமே கெட்டது. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல். நம்ம பாரம்பரிய முறைகளை அடாப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் வந்து எண்ணெய் வாங்கணும் அப்படின்னா ஒரு பழைய ஹார்லிக்ஸ் பாட்டில், அந்த கிளாஸ் பாட்டிலில் போய் எண்ணெய் வாங்குவாங்க. இப்போ வந்து எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டிலில் வருது. அந்த மாதிரி பிளாஸ்டிக் எராஸ் சேஞ்ச்டு எவ்ரி திங். பிளாஸ்டிக் யூசேஜ் அதிகமாக டிசீஸஸ்மே அதிகமாகிட்டே வருது. ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வாஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.